2000 ஆண்டுகளுக்கு முன் மனுக்குலத்தை ரட்சிக்க, பாவத்திலிருந்து விடுவிக்க மேசியா வருவார் என்று ஒரு கூட்ட மக்கள் நம்பிக்கொண்டிருந்தனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பானது தேவனால் தீர்க்க தரிசனமாய் அறிவிக்கப்பட்ட ஒன்று. மனுக்குலத்தை பாவத்திலிருந்து விடுவிக்கவும், சாபத்தின் வேர் அறுத்து அவர்கள் தேவ ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளவும், அவர்களை தேவ பிள்ளைகளாக்கவுமே இயேசு பிறந்தார். இயேசு பாலகனாய் பூமியில் தோன்றினாலும் அவர் தேவகுமாரன். தேவன் நம்மை ரட்சிக்கும்படிக்கு மனுஷ சாயலானார். அவரே மேசியா. அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார். இந்த வாழ்த்துக்கள் எத்தகையதோ! மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது. இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே. தூய ஆவி உன் மீது வரும், கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உன் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தெடுத்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை. நான் ஆண்டவருக்கு அடிமை, உன் சொற்படியே எனக்கு நிகழட்டும். மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது யோசேப்புக்கு தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். நான் கேள்விப்பட்ட செய்தி உண்மைதான் போல இருக்கிறது. ஆனால் மரியாள் நம்மிடம் இது பற்றி எதுவுமே கூறவில்லை. மரியாளை நான் இகழ்ச்சிப்படுத்தக்கூடாது. ஆனாலும் எப்படியாவது இந்த திருமணத்தை நிறுத்திவிட வேண்டும். யோசேப்பே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்று இருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களில் இருந்து மீட்பார். என் கனவில் வானதூதர் என்னோடு பேசினார். அவர் கூறியபடி மரியாளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றே தோன்றுகிறது. யோசேப்பு தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்து ஆண்டவரின் தூதர் தமக்கு பணித்தவாறே தம் மனைவியை ஏற்றுக்கொண்டார். அருள் நிறைந்தவரே வாழ்க. வா மரியா, எப்படி இருக்க? யோசேப்பு எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறேன் எலிசபெத். வெகு நாட்களுக்கு பிறகு நீங்கள் கருவுற்று இருக்கிறீர்கள் என்ற செய்தி கேள்விப்பட்டதும் உங்களையும் சகரியாவையும் வாழ்த்துவதற்காகவே நானே நேரில் வந்தேன். டேய் குட்டி பையா, எப்படி இருக்க? சீக்கிரமா வெளியில வா, உன்னை அள்ளி எடுத்து கொஞ்சம் வேண்டும் போல இருக்கிறது. மரியா, உன் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. பெண்களுக்குள் நீ ஆசி பெற்றவர். உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர். இன்று தன் அடிமையின் தாய்மையில் இறையவர் கண் நோக்கினார், இறையவர் கண் நோக்கினார். என்றென்றும்
என்னை தன்னியமாக்கினார். இதனால் அறிவிப்பது என்னவென்றால், தம் பேரரசர் ஆகஸ்ட் சீசர் தனது எல்லை முழுவதிலும் உள்ள மக்கள் தொகையை கணக்கிடுமாறு கட்டளை பிறப்பித்துள்ளார். ஆதலால் அவரவர் தம் தம் பெயரை தங்களின் சொந்த ஊருக்கு சென்று பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. இது அரச கட்டளை. இது அரச கட்டளை. கேட்டாயா மரியா? நானும் நீயும் தாவீதின் வழி மரபினர். நாமும் நமது சொந்த ஊரான யூதேயாவில் உள்ள தாவீதின் ஊரான பெத்லேஹேம் சென்று நமது பெயரை பதிவு செய்வோம். ஆம், அது அரச கட்டளை. நாம் கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆனால் இந்த நிலைமையில் உன்னை அங்கு அழைத்து செல்வதில்தான் எனக்கு மனம் வரவில்லை. கவலைப்படாதீர்கள், ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம்மை வழி நடத்துவார். நாம் உடனே கிளம்புவோம். இன்னும் எவ்வளவு தூரம் செல்ல வேண்டும்? என்னால் நடக்கவே முடியல. இதோ வந்து விட்டோம். இப்படித்தான் பல முறை சொல்லிட்டீங்க, ஆனா இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கிறோம். வந்துவிட்டோம் வந்துவிட்டோம். இதுதான் பெத்லேஹேம். சற்று பொறுத்துக்கொள். நான் இங்கு தங்குவதற்கு ஏதாவது சத்திரம் இருக்கான்னு பார்த்துட்டு வர்றேன். சரிங்க. என்ன வேண்டும் உங்களுக்கு? ஐயா, நான் நாசரேத்து ஊரிலிருந்து வருகிறேன். நானும் எனது மனைவியும் தங்குவதற்கு இடம் வேண்டும். இடமா? அதுவும் இந்நேரத்திலா? அனைத்து அறைகளும் நிரம்பி வழிகிறது. தங்குவதற்கு ஒரு இடம் கூட இல்லை. ஐயா, அப்படி சொல்லாதீர்கள். எனது மனைவி நிறைவாத கர்ப்பிணியாய் இருக்கிறாள். இந்த இரவு நேரத்தில் அவளை அழைத்து கொண்டு எங்கு செல்வது? உங்கள் நிலையை பார்த்தால் பரிதாபமாக உள்ளது. இரவும் வந்துவிட்டது, ஆனால் இங்கு தங்குவதற்கு இடமே இல்லை. என்ன செய்வது? உங்களை பார்த்தாலும் பாவமாக உள்ளது. ஒன்று செய்யலாம். இங்கு ஒரு மாட்டுத் தொழுவம் உள்ளது. வேண்டுமானால் இன்று இரவில் அங்கு தங்கிக் கொள்ளுங்களேன். ரொம்ப நன்றி ஐயா, அதுவே போதும் எங்களுக்கு. அப்பொழுது அப்பகுதியில் உள்ள வயல்வெளிகளில் இடையர்கள் தங்கி இரவெல்லாம் தங்கள் கிடையை காவல் காத்து கொண்டிருந்தார்கள். திடீரென்று ஆண்டவருடைய தூதர் அவர்கள் முன் வந்து, ஏதோ ஒரு பிரகாசமான ஒளி நம்மை நோக்கி வருகிறது. அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று மெசியா என்னும் மீட்பர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். குழந்தையை துணிகளில் சுற்றி தீவன தொட்டியில் கிடத்தி இருப்பதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். சமாதானம்
வாருங்கள், நாம் இறை தூதர் அறிவித்தபடி பெத்லஹேமுக்கு போய் மெஸ்ஸியாவை காணச் செல்வோம். நம் மெஸ்ஸியாவுக்கு காணிக்கையாக இந்த ஆட்டுக்குட்டிகளையும் கொண்டு செல்வோம். அரசே, தங்களை காண கிழக்கில் இருந்து சில ஞானிகள் வந்துள்ளனர். அப்படியா? அவர்களை வரச் சொல். வாழ்க அரசே. வாருங்கள் ஞானியரே, எருசலேம் உங்களை அன்போடு வரவேற்கிறது. அரண்மனை வந்து என்னை காண வந்ததன் நோக்கம்? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீன் இலக்கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம். அப்படியா? சரி, நீங்கள் வெகு தூரம் பயணம் செய்து களைப்புடன் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுங்கள், நான் விசாரித்து உங்களிடம் அறிவிக்கிறேன். சரி அரசே. யாரங்கே? உத்தரவு அரசே. உடனே தலைமை குருக்களையும் மறைநூல் அறிஞர்களையும் வரச்சோம். அரசே, தாங்கள் எங்களை அழைத்ததன் காரணம்? நான் கேள்விப்பட்டது உண்மைதானா? யூதருக்கு ராஜாவா? யூதருக்கு ராஜா யார் என்று என்னிடமே விசாரிக்கிறார்கள். என்ன பிதற்றுகிறார்கள்? யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் தான் மேசியா பிறந்திருக்க வேண்டும். ஏனெனில் அரசே, யூதா நாட்டு பெத்லகேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரவேலை ஆயர் என ஆள்பவர் ஒருவர் உன்னிலிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளனர். நீங்கள் செல்லலாம். காவலன், உடனே அந்த ஞானிகளை அழைத்து. அரசே, எங்களின் தேடலுக்கு விடை கண்டீரா? ஆம் ஞானிகளே, குழந்தை பெத்லகேமில் இருப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டமாய் கேட்டு எனக்கு அறிவிங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன். மிக்க நன்றி அரசே, நாங்கள் சென்று வருகிறோம். வெள்ளை தோழம்
தவதூபம் ஏறெடுப்பேனும் பாதம் பணிவே. ஓராவின் ஜோதி நட்சத்திரம் ஆச்சரிய நட்சத்திரம் நீத்தம் வழி காட்டி செல்லும் முந்தன் மந்த நட்சத்திரம். பெத்லகேமில் மிக எளிமையாக நடைபெற்ற குழந்தை இயேசுவின் பிறப்பு இன்று உலகம் முழுவதும் இணைந்து கொண்டாடும் பெருவிழாவாக மாற்றம் பெற்றுள்ளது. அந்த அதிசயமிக்க அற்புத நிகழ்வின் இறைத்தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தீவன தொட்டியில் கிடத்தப்பட்ட குழந்தை இயேசுவை ஞானிகளும் இடையர்களும் பணிந்து வணங்கினர். கடைசி ரா உணவில் இது என் உடல், வாங்கி உண்ணுங்கள் என்று தரப்படும் தீவன தொட்டியின் ஆன்மீக உணவில் தகுதியோடு பங்கெடுக்க நம் பாவத்திலிருந்து விடுபடவே பாலன் இயேசு பாரினில் பிறந்தார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்வோம்.